இத்தனை செல்வத்திலேயுமே நம்மளை வாய் திறந்து கூப்பிடக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் அது எந்த செல்வம்? அதுதான் மதலை செல்வம். குழந்தை செல்வம். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள். பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடங்களாக இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தையே கிடையாது. அட பாவமே ஆண்டவன் அவங்களுக்கு எங்க கொண்டு குறைய வச்சுக்கானோ. வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்குமே குறைவு உண்டு. உண்டோ? கடவுளே கவலைப்பட்டாராம். ஏன் கவலைப்பட்டாரு? கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு கடவுளுக்கு வருத்தமா. கரெக்ட். கடவுளுக்கு அப்பா அம்மா கிடையாது பகவானுக்கு. ஆண்டவனுக்கு அப்பா அம்மா இல்ல. அப்போ எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு ஆண்டவனே வருத்தப்பட்டாரா? கவலைப்பட்டாரா? அப்ப கடவுளுக்கே கொரோனா மனிதர்கள் நம்ம எல்லாம் என்ன வாடு? பகவானுக்கே குறை இருக்கும்போது சாதாரண மானிட நமக்கு குறை இல்லாம இருக்குமா? நம்ம சாதாரணப்பட்டவங்க. அப்ப கடவுளுக்கே குறை இருக்கும்போது நமக்கெல்லாம் குறை இல்லாம இருந்தா தான் ஆச்சரியம். அதேதான். உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு குறையை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கும் என்ன ஆண்டவன் கடவுள் நம்மளத்தான் போட்டு இப்படி சோதிக்காரு. ஆமா, எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரிய பாரு, என்ன எதிர்த்த வீட்டுக்காரிய பாரு, எல்லா செல்வமும் இருக்கு, சிரிச்ச முகமா சிறிதேவியா இருக்கா. ஆனா கடவுள் நம்மள போட்டு இப்படி சோதிக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும். அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு அவரவருக்கு தானே தெரியும். இப்ப எனக்கெல்லாம் பணம் இல்லாத கஷ்டம் ஒண்ணுதான், வேற எல்லா செல்வாக்கு இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ரெண்டே நாளையில கோட்டுக்கடல கொடுத்துட்டு நீ சொன்ன மாதிரி கோடி ரூபாய கொட்டி கொடுத்தாலும் கோட்டு கடையில போய் வரிசையில நிப்பாரு. இவர் அப்படிப்பட்ட ஆளு. அதுக்குத்தான் கடவுள் பணம் இல்லாத குறைய கொடுத்திருக்காரு. குணத்தை அறிஞ்சுதான் குதிரைக்கு கொம்ப கொடுக்கல. அப்படியா? குதிரையை அறிஞ்சுதான் ஆண்டவே கொம்ப கொடுக்கல. குதிரைக்கு மட்டும் கொம்பு இருந்தா நம்ம உலகத்துல வாழ முடியுமா? ஓடி ஓடி முட்டி போடும். எல்லாரும் நித்திய சீட்டு போடுவாங்க, மாத சீட்டு போடுவாங்க, வருஷ சீட்டு போடுவாங்க. நான் வந்து தினம் கொண்டு போய் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கவர்மெண்ட் கடையில யாமி கேட்கணும். எதுக்கு? எப்ப மாதம் மொத்தமா தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தருவாங்க. அப்படியா? கட்டிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்கானு இறைவன் குறைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம கஷ்டம்னு வரும்போது நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? நமக்கு கீழே உள்ளவர்களை தான் நம்ம நினைச்சு பார்க்கணுமா? வீடு இல்லாம எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. போட்டுக்கிட ஒரு சட்டை நல்ல சட்டை இல்லாம எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. உழைச்சு சாப்பிட கை கால் தெம்பு இல்லாதவங்க எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. கடவுள் அதெல்லாம் நமக்கு குறையாவே கொடுக்கல. அப்போ நமக்கு குறைன்னு வந்தா நமக்கு கீழே உள்ள மக்களை நினைத்து பார்க்கணும், மேல உள்ள மக்களை நினைக்க கூடாது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவருக்கு பல்லுல கொண்டு கடவுள் குறை வச்சாரு. சரி, அதான் நீ உனக்கு ஆள் இருக்குன்னு சந்தோஷப்படுத்தியா? அதனால நீ வருத்தப்படாத. அப்போ இப்படியாகவே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருட காலங்களாக இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கன வாராஜ மன்னா, எங்கன வாராஜ மன்னா, எனக்கு வாய்த்த பிராணன் நாதா, உங்க தேவி நாகக்கன்னி
இன்னைக்கு 50 வயதாச்சு. ஆமையா எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா. ஏ மன்னவா பிள்ளை இல்லா வாசலுக்கு யாரும் பிச்சை கூட வாங்க மாட்டார்கள். வாங்க மாட்டார் மன்னா. மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள். வரமாட்டார்கள். குழந்தை இல்லா வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது நம்மள பார்க்க வருவாங்களா? வரமாட்டாங்க. பக்கத்து ஊர்ல பிள்ளைய கட்டி கொடுத்திருந்தா சரி பிள்ளை இருந்தா தான் அந்த ஊர் பக்கம் போறவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. அவ பிள்ளை குட்டிகளை பாப்பாங்க. பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், என்ன இவங்க ஆளு பார்க்க போக நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்திருக்கோம் அப்படின்னா சரி கூட வாரவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பிள்ளை இருக்கா கொள்ளி இருக்கா, அதான கேட்டேன். அவளை போய் என்னத்தை பார்க்க, என்ன பார்க்க? புள்ள வந்து அன்னைக்கு நம்ம போய் பார்த்துக்கிடலாம் அவன் இன்னொரு நாளைக்கு பாப்போம் அப்படின்னு போனவங்க கூட திரும்பி வந்துருவாங்க. சரிதான். அப்ப பிள்ளை இருந்தா தானே மன்னா நம்மள பிழை போட்டு பேச மாட்டாங்க. பேச மாட்டார்கள். குழந்தை இல்லையானா என்னை குறைவாக பேசுவார்களே மன்னா. ஏ மன்னவா மன்னா வட்டியில சாதம் போட்டாடி போட்டாடி உன்ன குழந்தை இல்லை. இலையதில சாதம் போட்டாடி எடுத்து உன்ன மகளை இல்லை. கும்பாவில சாதம் கும்பாவில சாதம் கூட உன்ன குழந்தை இல்லை. எனக்கு கூட உண்ண மதலை இல்லை. மன்னா பிள்ளை இல்ல சாதம் அது ஆமோ அம்மா புழுவாக இருக்குதையா. ஓடு ஓடம்மா மதலை இல்ல சாதம் அது சொல்லம்மா அது மருந்து போல இருக்குதை. ஐயோ குழந்தை இல்ல சாதம் அது குப்பையாக தோணுதை. ஐயோ பிள்ளை இல்ல சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா. ஆமா தோணும். மதலை இல்ல சாதம் மாதவர்களுக்கு மருந்தா தோணுமா. ஆமா அப்ப ஒரு பிளேட் பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? அப்படின்னா என்ன அந்த காலம் பெண்ணா பிறந்தவா விடிந்தாலும் அடைந்தாலும் காடு கடைக்கு வேலைக்கு போவது வழக்கம். ஆமா வழக்கம். அப்போ காலையில அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி 5 மணி என்ன 4 மணிக்கு அந்த அம்மா எந்திரிச்சிருவா. எந்திரிச்சிருவா. 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன இவா? முதலாவது சோளத்தை ஊற போடுவா. சரி என்ன பணியாரம் சுடவா? நல்ல ஒரு பிடி சோளத்தை ஊற போட்டு சரி சோளத்தை ஊற போட்டு ஆட்டினா பணியாரம் சுடலாம், தோசையும் சுடலாம், சோள கஞ்சியும் காய்க்கலாம். அவன் எது வேணாலும் செய்யலாம். எது வேணாலும் சாப்பிடலாம், நம்ம சௌரியம் தானே. எனக்கு குழந்தை நல்ல நனைய போட்டு நல்ல குத்தி சரி நல்ல மாவா திரிச்சு சரி அதுல கருப்பட்டிய போட்டு சரி நல்லா குழச்சி ஆ அதுல 2 பழத்தை நாட்டு பழத்தை பிச்சு போட்டு சரி நல்லா குளு குளு கரைச்சி ஆ பனியார கல்ல ஊத்தி எடுத்தோம்னா என்ன ஆகும்? பனியாரம் புசுன்னு கூட தண்டி இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். பிறகு எனக்கு நாளைக்கு 2 வாங்கி தருவேன்னா? சோள பனியாரம் கிடைக்காது. உனக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய்க்கு 3 பணியாரம் கொடுக்காங்க. அப்ப எனக்கு வாங்கி தரியா? ஆச்சிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தர சொல்லுதேன். ஏன் உன் செலவுல வாங்கி தந்தானோ? ஏன் செலவுலையா? தாத்தா தாத்தாவுக்கு தானே வாங்கி கொடுத்தானே. சரி என் துட்டுலே வாங்கிட்டு உன் பங்குல கழிச்சிடுவோம். அப்படியா? பிறகு நீ கழிக்கவும் வேண்டாம், நீ அதை வாங்கி தரவும் வேண்டாம், அப்படியா? நானே போய் வாங்கிக்கிறேன். சரி பரவாயில்ல. சரி அப்போ விடிய காலம் எந்திரிச்ச உடனே நல்லா ஒரு பிடிக்கும் சோளத்தை ஊற போட்டு சரி அந்த அம்மா பல்ல தேய்ச்சி குளிச்சு முழுகி வீடு வாசல தூத்து தொளிச்சு ஆமையா அழகா அதுல ஒரு கோலத்தை போட்டு சரி விடிய காலம் விளக்கேத்து அந்த அம்மா சாமியை கும்பிட்டு வருவா. வருவா. கும்பிட்டு வந்து பார்த்தானா சோளம் பக்குவமா ஊறிட்டு புளிச்சிரும். ஆமா நல்லா நனைஞ்சிருக்கும். ஆமா அந்த சோளம் புளிச்சதுக்கு பிறகு சரி அதுக்கு பிறகுதான் மாமியால போய் எழுப்புவாளாம். என்ன? மாத்து விளக்கு போட்டு இடிக்க. ஓஹோ மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்சு சரி இடிச்ச சோளத்தை நல்ல ஒரு பிடிக்கும் பெரிய பானை. பெரிய பானை. பெரிய பானைன்னா அப்ப வீட்டுக்கு வீடு படைகள் ரொம்ப. ஆமா ஈய பானையில கிடையாது, மம்பானை தான். 10, 15, 20, 25, 30 சரி அங்க நாத்துனா ஒரு பெண்ணா பிறந்தவளே ஒரு வீட்ல ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைகள் வரைக்கும் பெற்று எடுத்திருக்காங்க. சரிதானே? 10 என்ன எங்க ஆச்சுலாம் 21 பிள்ளை பெற்று எடுத்தாளாம். அவ இருக்காளா? அவ நல்லா இருக்க ஒத்த மாட்ட மாதிரி. அப்படியா? அதாவது அந்த காலத்துல இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு சரி விவரம் தெரியாம 17 பிள்ளை 18 பிள்ளை 20 பிள்ளை பெற்றிருக்காங்க. சரிதானே? எங்க வீட்டுல நாமலாம் 21வது பிள்ளை. அப்படியா? தெரியுதுல பாக்கும்போதே. தெரியுதா? தெரியுது. கரெக்ட். உனக்கே வயசு இத்தனை இருந்தா உனக்கு முன்ன உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க வீட்டுல இப்ப இருக்கிறது வந்து 12 பேர் இருக்காங்க. 12 பேர். ஆமா மத்ததெல்லாம் போய் சேர்ந்தாங்க. பெற்று எடுத்தவங்கல்ல 21 பெற்று எடுத்தா 10 பேர் 10 தான் இருக்கும். ஆமையா? அப்ப நோய் வந்தா பாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல ஊருக்கு ஒரு மருத்துவம் இருப்பா. இருப்பா. இப்போ எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் ஊருக்கு
மருத்துவத்துக்கு 10 டாக்டர் 10 ஆஸ்பத்திரி இருக்கு. அவன் மருத்துவம் சும்மா வர மாட்டா. பல்லுக்கு டாக்டர், சரி. கண்ணுக்கு டாக்டர், சரி. மூக்குக்கு டாக்டர், சரி. நரம்புக்கு டாக்டர், சரி. வாய்க்கு டாக்டர், வயித்துக்கு டாக்டர், தலை முடிக்கு கூட டாக்டர் வந்துட்டாரு. முடிக்கும் டாக்டர் இருக்காரோ? இப்போ சரி. அவன் முடி சரியா வளரலாம், அதுக்கு செக்கப். ஆமா செக்கப். முடி நரைச்சு போச்சுன்னா அதுக்கு தனியா செக்கப். அதுக்கு ஒரு செக்கப். முடி செம்பட்டையா இருந்தா அதுக்கு தனியா செக்கப். எனக்கு தான் தலை நரைக்கவே மாட்டேங்க பாத்தியா? நரைக்க மாட்டேக்கா. ஆமா. 50 ரூபாய்க்கு வரும்போது ஹேர் கலர் அடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படியா? ஏமாறதவங்க இருக்கிற வரைக்கும் சரி. ஏமாத்தவங்க இருந்துட்டா இருப்பாங்க. அதானே கேட்டேன். மாத்த முடியாது. மாத்த முடியாது. ஆமா. உலகத்துல 2 பேர் தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஏமாந்தே பழகுனவங்க, ஒண்ணு ஏமாத்திக்கிட்டே இருக்கவங்க. சரி. இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதேதான். சரி. சரி. என்ன? தலைமுடி நரைக்கல, தாடி எல்லாம் நரைச்சு போயிருக்கு. என்ன? தாடி எல்லாம் கிளீனா தான் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. சரி. இள நரை, குட்டி நரை, குடிய கெடுக்க வந்த நரை. அப்படியா? எனக்கு இந்த தாடி முடி பூரா நரைச்சு போச்சு. தலைமுடியும் நரைக்கல, வீசையும் நரைக்கல. அதாவது தாத்தாவுக்கு நீ முடி நரைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. சரி. ஆனா தாத்தாவுக்கு இளம உள்ள கிடந்து ஊஞ்சல் ஆடிட்டு ஊஞ்சல் அத்துருவேன். வயசாகி போச்சா இளம உள்ள இருந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு. கட்டுல 8 கோட்டை சிறுப்பானியா. என்னமோ சொன்ன கதையில எலி லவுங்க கட்டுச்சா சபையில. பத்தினி கருப்பா இப்ப அவனாசம் போனாலும் 18 வழியும் ஒன்னா போச்சான். அவன் போறா. அதான் பாரு மானங்கட்ட மேமையா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலாம். ஏனங்கட்ட மாமியா எட்டி பார்த்தாலாம். கரெக்ட் தானே? ஆமா. வட்டாத்த வளவள தான் நல்ல பிள்ளை. சரி. தீபாவளி அன்னைக்கு திருவள்ளஞ்சேரி இங்கவள முத்தாரம்மன் கோயில 3 நாள் அலமோதனவள. சரி. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. சொலவட. ஆமா. அத மாதிரி நீ இருப்புக்கு இப்போ உனக்கு ஹேர் கலர் வேற. அதானே கேட்டேன். சரி. அப்போ தாத்தா இருக்க வரைக்கும் உனக்கு கவலை இல்ல. பரவாயில்லை. சரி. பெண்ணா பிறந்தவன் அந்த சோளத்தை இடிச்சு மாமியாலும் மருமகளும் மாட்டு உலக்கு போட்டு இடிச்சு நல்ல ஒரு பிடிக்கும் பெரிய பானையில நல்ல சோள கஞ்சி காய்ச்சி இறக்கிடுவா. ஆமா. மட்டையிட்டு கிண்டுவா. மட்டையிட்ட கிண்டி சோள கஞ்சியை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்கிய? என்னது? முறக்கருவாடு. முறக்கருவாடு அந்த கங்குல சுட்டு எடுத்தான்னா என்ன 8 வீட்டுக்கு மணக்குமா. அத கந்த துணியில சுத்தி அதவும் பெட்டியில எடுத்து வச்சுக்கிட்டு 2 பச்சை மிளகா வேணும்னா புளிய போட்டு நல்ல அம்மியில அரைச்ச துவைய இத்தனை எடுத்து வச்சுக்கிட்டு பெட்டியில சாதம். ஆமா. ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோட அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போவா. அது என்ன ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை? சும்மாடு கட்டி தலையில பெட்டி வச்சானா பிடிக்கவே வேண்டாம். சரி. சும்மா சம்முன்னு நிக்க அவன் நடந்து வந்தான்னா 16 முழம் சுங்குடி சேலை. சரி. முன்கோசுவம் பின்கோசுவம் வச்சு அந்த அம்மா கட்டி அள்ளி முடிஞ்சு அதுக்கு சுங்குல் வச்சு அடேங்க அப்பா அந்த அம்மா நடந்து வந்தான்னா அந்த காலத்துல முகூர்த்தால வரம் சேலை 16 கஜம் இருக்குமா. அடே அப்பா 16 கஜம் சேலைய முன்கோசுவம் பின்கோசுவம் கட்டி வந்தா எப்படி இருக்கும்? பார்க்க 16,000 கண்ணு வேணுமா. அப்படி ஒரு அழகா இருக்குமா. அழகா இருப்பா. உருகு தண்டட்டி பவள பாசி எல்லாம் போட்டான்னா சரி அந்த பாமட அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே அடிக்குமா. அவன் இங்கிட்டு இங்கிட்டு அழைக்கும் போது அடிக்கத்தானையோ. அப்போ அந்த அம்மா அப்படி ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வேலைக்கு போனான்னா என்னாகும்? போன உடனே சரி ஏண்டும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா என்ன தெரியுமா? என்ன அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத பிள்ளை இருக்குமா. சரிதானே. அவ அப்படியே வேலைக்கு போவா. பிள்ளை வச்சு எடுக்கணும்னா என்ன வயக்காட்டுக்கு போனா வயக்காட்டுல சரி நடந்து போனா நடந்து சரிதான் வீட்ல இருந்தா வீட்ல சரிதான் ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல மாட்டு வண்டியில போனா மாட்டு வண்டியில இப்படித்தான் பிள்ளைய பத்தி எடுப்பா பெட்டியில தூக்கி வைப்பா வீட்டுக்கு உடனே வந்துருவா. அண்ணா நிக்கி பாரு செட்டுக்கார அண்ணாச்சி பாருங்க செட்டிங் எப்படி பண்ணிருக்காரு. போகும்போது அதுலதான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன். அப்படி அது என்ன பாச்சல்ல போகுது? நல்ல மேய்க்காரு மாடு. ஆமா எங்க பாட்டி மேய்க்கா அண்ணா மேய்க்கல. அதானே கேட்டேன். எங்க பாட்டி எல்லாம் குழந்தைய பெத்து எடுத்து சரி தனியா பெத்து எடுத்து குளிப்பாட்டி தொட்டில போட்டு சரி 3 பக்கம் சோளத்தை குத்தி எடுத்துருவாங்க அந்த காலத்துல. அப்படி வேலை பார்த்திருக்காங்க அந்த காலம். ஆமா தரவே என் வீட்டுல எங்க கிழவி ஆச்சி இருந்தா குந்தானியில போட்டு குத்துவா. குந்தானியில போட்டு குத்துவா. மழை பெஞ்சா குந்தானி தேவைப்படும். குந்தானி வீட்டுக்காரி வீட்டுல எல்லாம் இருக்கா? உனக்கு குந்தானியே தெரியாதா? குந்தானி தெரியும். இரும்பு குந்தானி நான் செல்லுல பாத்திருக்கேன். அந்த குந்தானின்னா நெல்லு சிந்தாம இருக்கணும்னு அந்த குந்தானியை வீட்டுக்குள்ள மழை வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வச்சு குந்தானி வச்சு குத்துவாங்க. ஆமா அடமழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா குந்தானி தான் தேவைப்படும். அந்த நெல்லு சிந்த கூடாதுன்னு சொல்லி சரி அந்த உரலுக்கு மேல அந்த குந்தானியை வச்சு அதுக்கு பிறகு அந்த நெல்லை இடிப்பாங்களா. வெளியே சிந்தாது மழை நேரம் வீட்டுக்குள்ள வச்சு இடிக்கத்தான் அந்த குந்தானி. அதான் குந்தானி. குந்தானி யாருக்கு தெரியுது? தெரியாது. இப்ப குந்தானி வீட்டுக்காரியத்தான்
தான் கிண்டல் பண்ணுதாங்க. இவன் என்ன கிறுக்கு போய் குந்தாணின்னு இருக்கான் குந்தாணின்னா அப்படின்னு நினைப்பாவ. அது வந்து கீழே சிறுத்து சரி அடி சிறுத்து மேல விரிஞ்சிருக்குமா. அதேதான். அது தன்னை கனமா உள்ள பொம்பளைய குந்தாணியா இருக்காளே அதானே கேட்டேன். அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பொருள் அந்த காலத்து பாத்திரம். பாத்திரம். சரி நம்ம சொல்லுது பூராமே எங்க ஊர்ல உள்ள ஆட்களை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க யாரும் கள்ளக்குளத்துக்கு எரிஞ்சிடாங்க. அதானே கேட்டேன். உங்களை நாங்க ஒருத்தரும் சொல்லல. அவங்கள பார்க்க அப்படியா இருக்கு. அப்படியே ஆளுங்க. அவங்க சிரிச்சவங்க சீரியஸா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா. அதானே. அப்ப அந்த அம்மா என்ன வேலைக்கு போய் ஆலமரத்து விழுதுல இந்த 2 வயசு பிள்ளைய தொட்டில கட்டி உறங்க வைப்பா. அதானே கேட்டேன். அப்ப இந்த பள்ளிக்கூடம்லாம் இல்ல பாருங்க. ஆமா. பள்ளிக்கூடம் போனோம்னா வலது கையால இடது கால தொடதுக்கு எட்டணும். அப்படியா? அப்படி எட்டினா தான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க, இல்லனா சேர்க்க மாட்டாங்க. இப்ப எனக்கு எகிரி என்ன கொண்டு சேரு. உன்னை வீடியோ கால கொண்டு சேர்க்கேன். சரி சரி. எங்க சேர்க்க முதியோர் இல்லத்துல கொண்டு உன்னை சேர்க்கணும். அப்படியா? வரவே. சரி இருக்கட்டும். அப்ப அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போனா பிள்ளை நெல் வேற தனியா கொடுப்பாங்க. சரி. அதுக்கு அந்த பிள்ளையும் சேர்த்தே கூட்டிக்கிட்டு போயிடுவா. அவ கூட்டி போவா. தொட்டில கட்டி உறங்க வைப்பா. கதிர இருக்கணுமா கதிர இருப்பா. சரி. அறுவடை செய்யணுமா அறுவடை செய்வா. சரிதானே. களை பறக்கணுமா களை பறக்குவா. ஆமையா. மிளகா பறக்கணும்னா மிளகா பறக்குவா. சரி. வேலையை முடிப்பா. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு சாப்பிட வந்தான்னா சாப்பிட வரும்போது அந்த தூக்கு பாத்திரத்தை துறப்பா பாரு. சரி. அந்த சோள கஞ்சி கம 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 கமன்னு மணக்குமா வேத்து. அப்ப இந்த பிளசரும் கிடையாது இந்த சோறும் கிடையாது. ஆமா ஆமா. அப்போ சோள கஞ்சியை திறந்த உடனே பிள்ளை வாசனையில வயிறு வசியில கண்ணை திறந்து அழுவா. சரிதான். அந்த பிள்ளையும் தூக்கி வச்சு தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சியை ஊத்தி சரி அந்த பிள்ளை கையில கொடுத்துருவா. ஆஹா. ஒரு கையில சோள கஞ்சி. சரி. ஒரு கையில முறக்கருவாடு. கருவாடு. அந்த பிள்ளை எப்படி இருப்பான் தெரியுமா? நல்ல சூப்பரா இருப்பான். ஆளு நல்ல பாக்க கருப்பா. சரி. கலையா இருப்பான். அப்படியா? ஆமா. குடத்துக்கார மாதிரி. குடத்துக்கார மாதிரி. கருப்பா. நீ சுண்ட பழம். நாடு ஊட்டி ரோஜா கலர்ல. சரிதானே. அவர் என்கிட்ட தான் ஓயாம என்கிட்ட தான் வருவாரு. சரி. அப்போ அந்த பிள்ளைக்கு சரி மேச்சட்டை கிடையாது. ஆமையா. தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். ஆமா. ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான். சரி. அந்த டவுசர்ல 24 ஓட்டை இருக்கும். அது ஓட்டை எதுக்கு போடுறது? சிப்பும் கிடையாது. இல்ல. பட்டனும் கிடையாது. இல்ல. 24 ஓட்டருக்கு அந்த ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு முன்னால மூக்கு 11 பச்சை பச்சேன்னு வடியும். அவன் சின்ன பிள்ளைக்கு அப்படிதான் இருக்கும். சின்ன பிள்ளை அப்படித்தானே இருப்பான். ஆமையா. அவன் சவள பிள்ளை பாரு. ஆமா. வயிறு முன்ன தள்ளி. சரி. பிட்டி பின்ன தள்ளி. சரிதானே. வெட்டாமட்டி கணக்கா கெத்து கெத்து கெத்துன்னு இருப்பான். அவன் கெத்து கெத்துன்னு இருப்பான். ஆமா. அந்த பிள்ளை சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான். சரி. முறக்கருவாட ஒரு கடி கடிப்பான். கடிப்பான். அந்த சோள கஞ்சிக்கும் சரி அந்த உப்பு கருவாட்டுக்கும் கருவாட்டுக்கும் முன்னால வடித மூக்குக்கும் என்ன அழகா இருக்குங்க சாப்பிட. என்ன எனக்கு ஒரு மாதிரி வருது. சாப்பிட்டால தெரியும் அந்த அருமை என்னன்னு. சரி ரைட். ரொம்ப சிலுப்பாகிறோம். சின்ன வயசுல நீங்க அப்படிதான் இருந்துப்பீரு. சரி. உப்பு கருவாட்டுக்கும் அந்த மூக்குக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? நல்ல சூப்பரா இருக்கும். அந்த பிள்ளை அப்படி நக்கி சாப்பிடுவான். சரி. அவன் சோள கஞ்சி உறிஞ்சாமனா சரி பரட்டுன்னு அந்த மூக்கு வயித்துக்குள்ள போயிருமா. அப்ப பெத்தவா சொல்லுவா. சரி. என்ன குறைச்சிட்டிய? என்ன பெத்த ஐயா? ராஜா. என் பிள்ளை சாப்பிடுத அழகா பார்த்தா உங்க கைய வச்சு சும்மா இருக்கீங்களா? ஒரே லெவல்ல இருக்கு. என் பிள்ளைய பாருங்க ஐயா. என் பிள்ளை சாப்பிடுத அழகா பார்த்தா எத்தனை கண்ணு காணுமா? அதானே கேட்டேன். என் பிள்ளை சாப்பிடுத அழகா பாரு. பாரு பாரு. கூப்பிட்டு காமிப்பா. சரி. அதுதான் சொல்லுவாங்க. பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பா. சரி. நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே. ரசிக்கலாமே. அப்படின்னு என்னய்யா? பிள்ளை இல்லாதவா கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு தூர போட்டுருவாளாம். சாப்பிட மனசங்க இருக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை எவ்வளவுதான் அழுக்கா இருந்தாலும் அந்த அம்மாளுக்கு உயர்வாகத்தான் தெரியும். ஆமையா. அப்போ அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. என்ன சொல்லுகிறாள்? மன்னவா பிள்ளை இல்லா சாதமா அறக்கொடுமை செய்தேன்
நான் ஆவை அடித்தேன் அறக்கொடுமை செய்தேனா நான் பட்டற நெல்லில பதற எல்லை கலந்தேனா மன்னா இல்ல ஓட்ட நாளி வரக்கா உண்டு நான் யாருக்கும் போட்டளந்த தோசம் இருக்கா அப்படின்னா என்ன தெரியுமா அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னா எப்படி அப்ப சம்பளம் கிடையாது. ஆமா பைசாவுக்கு தட்டுப்பாடு. சம்பளம் கிடையாதுன்னா துட்டுக்கு ரொம்ப பஞ்சம். ஆமா கஷ்டம். அந்த தோட்டத்துல என்ன வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை செய்யறாங்களோ அந்த பயிர்ல உனக்கு ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரு நீ வேலைக்கு ஆள் கூப்பிட்டு வந்துறிய மூக்கம்மா. ஆமா முத்தம்மா மூக்கம்மா முத்தம்மா மூக்கமாங்க முத்தம்மாங்க ஆமா 2 ஒண்ணு தானே. ஆமா எழுத்தை தான் கொஞ்சம் மாத்தி போடணும். சரிதானே. சரி ஏடி என்ன நாளைக்கு விடியா காலம் 5 மணிக்கு வந்து குனிஞ்சிருங்க. வேலையை முடிச்சு சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அப்படியா? அதனால வேலைக்கு வரவங்களுக்கு 2 கொத்து அளந்து கொடுத்தோம்னு சொல்லிரு. சரி அப்படின்னு வேலைக்கு ஆள் சொல்லிட்டு போனாங்கன்னா ஆமா சொன்ன டயத்துக்கு சரியா வந்துருவாங்க. சரி 5 மணிக்கு கீழே குனிஞ்சு 6 மணிக்கு தான் நிமிந்து பாப்பா. ஆமாய்யா. அப்படி வளைச்சு நெளிச்சு வேலை பாப்பா பாப்பாங்க. அப்ப வேலை பார்த்து முடிச்சான்னா என்ன ஆகும்? அந்த அம்மா சொன்ன வாக்க காப்பாத்தணும் பாருங்க. ஆமாய்யா. ஒரு கொத்துனா ஒரு கொத்து. சரி 2 கொத்துனா 2 கொத்து. சரிதான். கொத்துனா மரக்கா வச்சு அளந்து போடுவாங்க. ஆமாய்யா. அதான் கொத்துன்னு சொல்லுவாங்க. அதான் கொத்து. அப்ப அளந்து போடும்போது எல்லாரும் வரிசையில நின்னு அவங்க பெட்டியில அளந்து வாங்குவாங்க. சரி இந்த வீட்டுக்கார ஐயா அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. போடுவாரு. அவர் சரியா அளந்து போடுவாரு. சரி இந்த அம்மா அங்க இருந்து வருவா. அதானே கேட்டேன். இவ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? அதானே கேட்டேன். அதுக்கு சொல்லுவா எப்படி? ஏய்யா ஐயா அவ விடிய காலமே வந்து இன்னமும் கூன குறுக்கு வளைச்சு பிள்ளையோட வந்து வேலை பார்த்திருக்காளே. சரி அந்த சின்ன மரக்காட்ட அளந்து போட்டு அவளுக்கு காணுமா? இப்ப என்னங்க கொஞ்சமாவது கூறு இருக்கா? என்ன இப்படி கேக்க? நான் ஒழுங்கா தான அளந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட உனக்கு கூரே இல்ல. என்ன நீ விவரம் சொல்லு. வீட்டுக்குள்ள செலாப்புல பெரிய மரக்கா ஒண்ணு வச்சிருக்கேன். அப்படியா? அதை எடுத்துட்டு வந்து அளந்து போடும். தாராள மனசு. அப்ப அந்த ஐயா நினைப்பாரு எப்படி நம்ம வீட்டுக்காரி பரவாயில்ல நல்ல குணம் தரும குணம் அம்மா அப்படின்னு இந்த மரக்கா நல்ல மரக்காவை கொண்டு வீட்டுல வச்சுட்டு பெரிய மரக்கான்னு சொன்னா பாருங்க அந்த மரக்காவை தூக்கிட்டு வருவா. அவ கீழே துணியை வச்சு அடைச்சிருக்கும் துணியை எடுத்துட்டா. அவர் துணியை உருவிடுவா. சரி ஏற்கனவே உருவித்தான் வச்சிருப்பா. ஆமையா. சரி ஐயா கொண்டு வந்து அந்த நெல்ல கோதுவாரு பாருங்க. சரி நெல்ல கோதும் போது கீழோடி அத்தனை உழுவிரும். பாதி கூட போய் சேராது. அதுல ஓட்ட போட்டிருக்கும். அதாங்க அதுக்கு தான் அவன் வீட்டுக்குள்ள வச்சிருக்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிருப்பா. ஆனா அந்த ஐயாவுக்கு தெரியாது. அவர் நெல்ல கோதும் போது இருக்க நெல்லு பூரா கீழே சிந்திரும். ஆமா சிந்திரும். அப்போ அது பாவம் தானே. பெரிய பாவம். வேலை பார்த்தவங்களுக்கு சரியா அளந்து கொடுக்கலன்னு அது பாவம் தானையா? கடுமையான பாவம். தொழிலாளி வயத்துல வந்து இன்னைக்கு அடிக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய பாவம் பிடிக்கும். ஆமா ஆமா. அப்போ அதத்தான் இந்த அம்மா சொன்னா. எப்படி? நான் ஓட்ட நாளையும் வரக்கா வச்சு யாருக்கும் அளந்து போட்டிருக்கனா? ஆமா. பட்டறையில நெல்ல வந்து கொண்டு வந்து போடும்போது நான் பதரை சேர்த்து கலந்திருக்கனா? இல்ல நான் வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசம் இருக்கா? கார வட்டி போட்டு நான் கடை வயிறு நிறைத்தது உண்டா மன்னா? என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று பெண்ணா பிறந்தா வந்து சொல்லி அழுவத என் கட்டிய கணவன் என்கிட்ட. சரி பெண்ணா பிறந்தா நீ சொல்லி அழுவத. சரிதான். நான் ஆனா பிறந்த ஆம்பளை. சரி காலையில 5 மணிக்கு ஆமா டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு மானங்கட்ட மனுஷன் என்ன 2 டீ எது குடிக்கிறது? டீ கடைக்காரர் அரை கிளாஸ் தான போட்டு கொடுக்காரு. அப்படியா? ஆமா கடையில கவல இருந்த முதல்ல 2 டீ குடிப்பியா நீ? 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. கவல போட்டு டீ கடைக்கு போறாராம். ஆமா டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு சரி பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்க ஆளுங்க கிட்ட என்ன எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? காரி மூஞ்சில துப்புவா. கரெக்ட் காரி மூஞ்சில துப்பிடுவாங்க. காரி மூஞ்சில துப்பாலும் பரவாயில்ல தொடச்சிட்டு வந்துடலாம். சரி நல்ல குடும்பத்தை 4 குடும்பம் ஆக்கிடுவாங்க. ஆமா மனுஷனுடைய எண்ணமே அதானே. ஊர்க்காரங்க சொல்லுவாங்க என்ன ஏல ஏ கணேசா கணேசா ஏல கணேசா கூறுங்கடா டீ கடைக்கார சொல்லுதாரு தாத்தா. என்ன வர வர மரியாதை கீழ் நிக்க வருது. நாங்களா சொல்லுதோம். என் பேர் கணேசனா ஏல கணேசா துட்டு கொடுக்கல பேசிட்டு போட்டு. ஏடா கூறுகட்ட கணேசா உனக்கு கொஞ்சமா கூறு இருக்கா? ஏல நீ எல்லாம் ஆம்பளையா? என்ன இப்படி கேக்க? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கால? என்ன இப்படி டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கேடா. சரி பிள்ளை இல்லன்னா உன் பொண்டாட்டியே கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது. ஆமா அவளுக்கு பிள்ளை இல்லன்னா அவளை டைவர்ஸ் பண்ணடா. நல்ல யோசனை. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா. சூப்பரா இருப்பா. அடேங்க அப்பா அவ கோயில் கூடைக்கு வந்திருந்தா. சரி அவ இருக்க அளவுக்கு அவளை கூட்டிக்கிட்டு வால. கரெக்ட் அப்பதான் அவளுக்கு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அதானே கேட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. சரி அப்ப 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கடா அம்மா. ஆமா நல்ல மனசுலயும் நஞ்ச விதைச்சிடுவாங்க. அதான் ஊர் உலகம். ஆமையா
அப்படி இருக்கும்போது நான் பெண்ணா பிறந்தவ சொல்லி எழுத நான் ஆம்பளை சொல்ல முடியுமா வெளியே சொல்ல முடியாது. முடிஞ்ச ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி, ஒரு வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, சரி 3 வருஷம் பார்த்தா, 4 வருஷம் பார்த்தா, சரி அவளா முடிவு பண்ணிட்டா. என்ன செஞ்சா? கடைசியில 10 வருஷம் ஆகி போச்சு. இனிமே அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னுட்டு என் தம்பியை கூட்டி ஓடி போயிட்டா. நல்ல வேலை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கூட்டிட்டு போனா. என்ன தம்பியை கூட்டி போயிட்ட வெக்கமில்லாம நீ பேசுவோரு இதுல வெக்கப்படக்கு என்ன இருக்கு? அப்படியா? கதையை கேளுங்க. கேக்கேன். என் தம்பியை கூட்டி ஓடி போனாடா. சரி, மறு வருஷம் டபுள் பிரேஸ். என்னது? ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு. ஓஹோ, என்னஞ்சிய? ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு. சரி, நான் போய் டவுசரும் சட்டையும் எடுத்து கொடுத்து வந்தேன். வெக்கம் இல்ல? இல்ல ஒரு முளம் கயிறு கிடைக்கல உனக்கு. அவர் தங்கச்சி தான் கட்டிவிட்டேன். அவர் வெக்கப்பட்டு அவரை சாவ சொல்லு. ஓ, அவர் வீட்டுக்காரி அவரு. வெக்கம் தான் நீ சாவு. இல்ல அவர் தம்பி கூட்டி போயிட்டாரா? நான் சாவணுமா? நான் 5 வருஷமா பிள்ளை இல்லையா? சரி, கொண்டாட்டி அவர் தம்பி கூட போனாளா? சரி, அடுத்த வருஷம் ரெட்ட புள்ள பிறந்தா இவர் டவுசர் சட்டை எடுத்து கொடுத்தாளா? நல்ல வேலை. நம்ம சாதனை பண்ண முடியாது. நம்ம தம்பி சாதிச்சிட்டாம்ல. சாதிச்சிட்டான். அப்ப நம்ம சீனமா வேண்டாமாச்சு. நீரெல்லாம் ஒரு ரோக்கர் பாட்டில வாங்கி குடியும். ரோக்கர் பாட்டில் நீர் வாங்கி குடியும். அவர் வெக்கப்படல. நீ மாநரசம் விட்டா நீ வாங்கி. மாநரசத்தை பார்த்தா நாட்டுல வாட முடியுமா? முடியாது. அதனால அதாவது பெண் வந்து பூத்துட்டா மலடு கிடையாது. ஆண் மலோட பெண் மலோட கிடையாது. தெரியல. அதாவது பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை. ஆமையா. மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி மலடுனா என்ன அர்த்தம்? மலடுங்கிறதுக்கு நம்ம பிள்ளை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுது, அது தவறான வார்த்தை. தவறான வார்த்தை. அந்த மலடுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணால் பிறந்தவள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகாம இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. அதான் கரெக்டான வார்த்தை. வயதுக்கு வராத பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்களே தவிர பிள்ளை இல்லாதவங்களுக்கு மலடுன்னு சொல்லுவது நம்ம புரிஞ்சுக்கிடாம அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமா, விவரம் இல்லாம. ஆமா, புஷ்பவதி பெண்ணாகிட்டு அது மலடு கிடையாது. இல்ல, அது தெரியாம நம்ம எப்படி பேசுறோம்? அதானே, அத நினைச்சு பேசமா, அத நினைச்சு பேசணும். அதனால சரி, எம்மா ஏ நாகக்கண்ணி, எம்மா பிள்ளை இல்லாத கவலை கொண்டு நீ பெருங்கவலை அடைய வேண்டாம். வேண்டாமா? ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்கும். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்குன்னு நீ ஏன் கவலைப்படுத? அதானே கேட்டேன். அப்படி என்று ஆட்சி தேச்சி ஆறுதலை சொல்லும் போது நாகக்கண்ணி வெங்கொடி நாகக்கண்ணி வெங்கொடி கணவனோட இடமதி
அழுதா புலம்பினா அந்த அம்மா ஆண்டவனை நோக்கினா நான் இருந்தா இழப்பு இறந்து போனாலும் குற்றமில்லை நான் வாழ்ந்தா இழப்பும் மலடி நான் மாண்டாலும் குற்றமில்லையே மன்னா ஆத்தாங்கரைக்கு போன அண்ணாவாலா மலடிங்கிறா நான் குழந்தாங்கரைக்கு போன என்ன குழந்தை இல்லாதவள் என்று குறை போட்டு பேசுதா கூடி பேசுதா அதனால இனி இந்த உலகத்துல நான் இருக்க விரும்பவில்லை மன்னா முடியுமா மன்னா நாக்க புடிங்கிறனும் நான் அஞ்சரைச்சு தின்றனும் நல் உயிரை நான் மாய்க்கணும் அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கிறா நாகராஜனுக்கு மனசே கேட்கல நீ அவசரப்பட்டு என்ன முடிவும் எடுக்காதம்மா ஏ நாகக்கண்ணி என்ன உனக்கு பிள்ளையின் ஞாபகம் வந்தா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சுக்கடி நினைச்சுக்கோ எனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா ஒன்ன நான் ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிறேன் உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை இதுக்கு மேல் நமக்கு ஏன் இன்னும் ஒரு தொல்லை அதானே கேட்டேன் பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கே அது தொல்லை இருக்கான் ஆமா தொல்லை பிள்ளை இல்லன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து சரி ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி அடுப்புல வச்சு நல்ல சுண்ட காய்ச்சி ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி ஒரு பூஸ்டோ போட்டு ஒரு பூஸ்டோ ஒரு ஹார்லிக்ஸோ சரி அந்த 1/2 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி சீனியை போட்டு திக்க ஆத்தி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த கட்டையை வளர்க்கணும் ஒரு குழந்தை இல்லாம அதே பிள்ளை இருந்ததுன்னு வைங்க சரி பிள்ளை இருந்ததுன்னா என்ன 4 லிட்டர் பாலை வாங்குவா சரி அதுல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துவா அம்மா பேரு என்ன முடியும் 5-6 பிள்ளைங்க இருக்கும் சரி அதுல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி அதையும் அந்த அம்மா காய்ச்சி 2 கரண்டி தேயிலை போட்டு சீனியை அள்ளி தட்டி சரி அதை கீழே சிந்தி மேல சிந்தி ஆத்தி ஒரு பிள்ளைக்கு தாளாவுல ஆற வச்சிருப்பா ஆமா வச்சிருப்பா தாளானா தட்டு சரி ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா சரி ஒரு பிள்ளைக்கு பைப்பு போட்ட கிளாஸ் இருந்தா தான் குடிப்பேன்னு ஒரு பையன் சொல்லுவான் ஆமா சொல்லுவான் அட முடிப்பான் 5 விரல் ஒண்ணு போலயா இருக்கு இல்ல 5 பிள்ளை 5 தினுசா இருக்கும் ஒரு பிள்ளை ஜூஸ் போட்ட கிளாஸ்ல தான் குடிப்பேன்பா ஆமா அவனுக்கு தனியா ஆற வச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு 10 வயசானாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன் அப்படிம்பா ஆமா பால் டப்பால குடிப்பா அந்த பிள்ளைக்கு தனியா பால் டப்பாவில ஊத்தி வச்சிருப்பா சரி இன்னொரு பிள்ளைக்கு என்ன ஆத்தி குடிச்சதுக்கு பிறகு சரி மெதுவாத்தான் அந்த பிள்ளை குடிக்கும் அதுக்கு தனியா ஆற வச்சிருப்பா ஆமா ஆற வச்சிருப்பா அப்ப இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு ஊத்தி குடிச்சிட்டு அவளுக்கு 1/4 கிளாஸ் இருக்கும் சரி பச்சை தண்ணியா இருக்கும் காப்பி வாயில வைக்க முடியாது ஆமா சுண்ணாம்பு கலர்ல இருக்கும் ஆமா ஊத்தி கொடுத்தா ஒழுங்கா குடிப்பானா குடிக்க மாட்டான் இவ 1/4 கிளாஸ் ஊத்தி சரி அப்பதான் குடிக்கணும் ஒரு முடுக்கு வாயில வச்சிருப்பா சரி ஒருத்தன் சொல்லுவா என்ன ஏமா என்னமோ இந்த காய் வருத மாதிரி இருக்கு வரும்ல என்ன வெளிய கொண்டு விடுதியா 2 கட்ட நேரத்துல என்ன சொல்லுத அவ ஒரு முடுக்கு குடிச்சிருப்பா ஒரு பை எனக்கு ஆய் வருது அப்படிம்பா சரி இன்னொரு பிள்ளை என்னைவா இருந்த இடத்துல அப்படியே ஒண்ணுக்கு இருந்துருவான் ஆமா மோண்டுவான் ஆமா காப்பி ஒரு பக்கம் சரி அது ஒரு பக்கம் சரி அது ஒரு சைஸா ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமா அது ஓடும் ஒரு பிள்ளை என்னையும் மேல ஊத்தி சரி கொட்டி கவுத்து சரிதான் தொட வெந்து அது ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டு இருக்கும்
அதானே கேட்டேன். அத பாப்பாளா இத பாப்பாளா? எதைத்தான் பாப்பா? எதைத்தான் பாப்பா? அதானே கேட்டேன். எவ்வளவு பெரிய தொல்லலாம் இருக்கு பாத்தீங்களா? உள்ளே ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க விடுதா அப்படின்னு பிள்ளை ரோட்டு 2 அடி அடிச்சு அடிப்பா நச்சுன்னு தூக்கி கீழே வச்சிருவா. நீ காப்பி குடிச்சதும் போதும், நான் குடிச்சதும் போதும் அப்படின்னு பிள்ளைகளை தூக்கி வெளியே போட்டுட்டு வீட்டை ஒரு மூச்சு கடந்து துடைப்பா. அதானே கேட்டேன். அதுல 1000 ஈருந்து வச்சுக்கிட்டு இருக்கும். அவன் மொய்க்கும். அப்ப பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு. அவன் முத கொஞ்சம் தொல்லையாத்தான் இருக்கும். உத்தியோகத்துக்கு போய் சரி நல்ல வேலை பார்த்து 50,000 70,000 சம்பளம் வாங்கும் போது எப்படி இருக்கும்? அப்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்துல சங்கடப்படணும். ஆரம்பத்துல சங்கடப்படுறதுன்னு நம்ம நினைக்க கூடாது. சரி, கடவுளுடைய செயல் அது இந்த நாள் போகும்போது நமக்கு வளர்ச்சி ஆகும். ஆமா, எப்படி நம்ம பிள்ளைகளால் நமக்கு வளர்ச்சி ஆகும். நமக்கு பின்காலத்துல நல்ல வாழ்க்கை இருக்கும். நல்ல பிள்ளையா இருந்தது அப்படின்னா நல்ல உழைச்சு கொடுக்கும். சரி, ஒன்ன மாதிரி ஊதாரி பிள்ளையா இருந்தா என்னையும் என்ன மாதிரி பையன் பிறக்கவே கூடாது யாருக்கும். ஆமா, மோசமான செயல் என் குடும்பத்தையே சீரழிச்சிர. ஆமா, எவ்வளவோ அறிவுரை சொல்லி கொடுக்கா என் பேத்தி. அந்த அறிவுரை எல்லாம் அங்கன கேட்டுட்டு அங்கன கொண்டு காத்துல விட்டுட்டு என் வேலை கிளீனா நடக்கு. எதுக்கு இந்த கதை சொல்லுதாரு தெரியுமா? எதுக்கு? விடிய காலம் துட்டு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் தந்துருவா. எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? கொடுக்க கூடும். 1000 வாட்டி உமக்கு அறிவுரை சொன்னா வண்டியில வேகமா போவாதரும். சரி, வண்டியில போகும்போது தண்ணி அடிக்காதன்னு சொன்னா கேட்கணும்ல. 100ல போனா அப்புறம் 108ல கொண்டு வீட்டுல போட்டு போறாங்க. ஆமா, 108ல கொண்டு வந்து போட்டுருவாங்கல்ல. வீட்டுல போட்டாலும் பரவாயில்ல. சரி, இங்க 6 இலை. அப்படியா? இங்க 6 இலை. கூட 2 இலை போட்டா தானே ஆச்சு. என்ன இலை? வாழை இலையா இந்த பூ இலையா? கொஞ்ச நாள் ஒண்ணு வாழை இலைய வச்சு தான் பொதிஞ்சு தான் கொண்டு வர போறாங்க, பாத்துக்கிட்டு. அப்படியா? சரி, இருக்கட்டும். இப்ப இலை எனக்கு போட்டுச்சோ? இந்த இலை இப்ப தான் ஆறி இருக்கு. இன்னமும் வராது. அந்த மாதிரி சங்கடம் வராது. இன்னையோட விட்டாச்சு. ஆமா, இன்னையோட துப்புரவா. நானும் வருஷம் பூரா பாத்துக்கிட்டு ஒரு வருஷ காலமா இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் வந்து பாப்பாவோட வந்து 4 வருஷம் ஆச்சு. குடிகாரம் பேசி விடிஞ்சா போச்சு. அதானே கேட்டேன். நானும் கேட்கேன் சொல்லுவேன், விடியா காலம் ரூபா வாங்குவது வரைக்கும் என் காமாட்டுகளே இருப்பேன். ஆமா, ரூபாயை வாங்கினா என்ன பேச்சு பேசுறேன்னு நான் விடியா காலம் தானே பார்க்க போறேன். ஒரு நாள் முந்தா நாள் ஒரு ஊர்ல பாடணும். ஆமா, அப்புறம் இப்படி உயரமா இருந்துச்சு. என்னது? படி இல்ல. சரி, படி இல்லன்னு சொன்ன உடனே தாத்தா நான் இறங்கணும், நீர் கீழே இரும் அப்படின்னா. அப்போ வீட்டுக்குள்ள கூட இருக்கும். அந்த மாதிரிக்கு அதுக்கு என்ன பேத்தி, நான் சும்மா இப்படி இருக்கேன், என் மேல மிதிச்சு இறங்கிக்கோ அப்படின்னு வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அவரை மிதிச்சு போட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு தூர எந்திரிச்சு போறோம். அப்புறம் கீழே குதிச்சு வீட்டுக்கு போறோம். அறிவு கெட்டத்தனமா சொல்லுதேன்னா சரி, அவ அறிவு கெட்டத்தனமா செய்வாளா? நமக்கு தான் அறிவே கிடையாது. சரி, நீர் குனிதேரு. அறிவு கிடையாதா? ஆமா, அருவியா போறோம். என்ன குத்தாலத்துல ஒரு அறிவு விழுது, 5 அறிவுல 5 அறிவு விழுது, 6 அறிவாச்சு. 6 அறிவு இருக்கு. அறிவு இல்ல, அறிவு இல்லைங்க. 6 அறிவு இருந்தாலும் சரி, ஒரு சில நேரத்துல 2 அறிவா மாறிடுது. அப்படியா? அப்போ அத மாதிரி பிள்ளை இல்ல வச்சு எடுத்து அன்னைக்கே தொல்லைன்னு இருக்காங்கம்மா. சரி, கவலைப்படாத வேண்டாம் அப்படின்னு ஆச்சி தேச்சி எத்தனையோ ஆறுதலை சொன்னாலும் ஆமையா நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? கண்ணு நல்ல புளியமாரோ, கண்ணு புளியமாரோ, கவிரோடு ஆலமாரோ, கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடு என்ன பலன்வா, மன்னவா, கவிரோடு என்ன பலன்வா.
ஆமையா பட்டம் தவறினா நாமளுக்கு தானே நஷ்டம். ஆமா இந்த வயசுல பிள்ளை இல்லையே, இனிமே எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது? சாதாரணப்பட்ட மாப்பிளைக்கு வாக்கப்பட்டிருந்தோம்னா சரி குழந்தை இல்லைன்னா நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க எப்பேற்பட்ட ஆளு, உங்க சைஸ் என்ன, உங்க கை சைஸ் என்ன, உங்க கால் சைஸ் என்ன, அதானே உங்க முக சைஸ் என்ன, அதானே உங்க மீச சைஸ் என்ன, எப்பேற்பட்ட ஒரு திக்கு விஷயனுக்கு வாக்கப்பட்டுட்டு சரி குழந்தை இல்லாம இருக்கும்போது சரிதான் எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? நான் என்ன இவன் அப்பா தீய வளர்த்து தீர பாஞ்சிடலாமான்னு இருக்கு. அப்படியா? ஆமா அதை செய்யும். எப்ப செய்யணும் எல்லாரும் எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? வீட்டுக்கு போனேன்னு வைங்க, என்ன அங்க முக்குல முனி நிக்கி. எப்ப கூட்டு வந்த? நான் வரும்போது காருக்குள்ள வச்சு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் ஒண்ணு கூட்டி வந்துருவோம் முனிய. ஆமா என் கூட வந்த முனி. அதத்தான் சொன்னேன், நானே பெரிய முனி. அதானே கேட்டேன். என் கூட வந்தா எப்படி இருக்கும்? அவன் உன்னை விட பெரிய முனியா இருக்கும். கூட விட்டுரும். ஏய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. முனி இது சடா முனி. சரி அதனால முக்குல முனி நிக்கி யாரும் வீட்டுக்கு போவாதங்க. எந்திரிச்சு போயிராதங்க. வில்லு படிக்க வரைக்கும் போய் தூங்குனீன்னா உங்களுக்கு தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிடும். தூங்கும் போது ஒருத்தரும் கண்ணு தெரியாது. என்ன இப்படி சொல்லுதியா? தூங்கும் போது வேற யாருக்கு தான் கண்ணு தெரியும்? அதானே கேட்டேன். நல்லா கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க. கவனமா கேட்கல என்ன இவ கண்ணு தெரியாம போட்டோம்னு கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க. ஆமா எரிஞ்சிருவாங்கல்ல. தூங்கும் போது கண்ணை மூடுனா கண்ணு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன். ஆமா எனக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணு முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனா உறங்குவேன். அப்படியா? ஆமா சரி. ஆமா உறக்கம் வரும். அதான் முழிகண்ணு குருடுன்னு சொல்லுவாங்க. முழிகண்ணு குருடு. முழிகண்ணு குருடு. வர வர கண்ணே பிடிக்க மாட்டேங்க. ஒரு சரிதானே? கண்ணு தெரிய மாட்டேங்கோ. கண்ணு வலிச்சு போச்சுங்க. என்னாச்சு? அதாவது கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எட்டி நிக்க பொம்பளை ஆள் மாத்திரம் கண்ணுக்கு தெரியும். அப்ப நல்ல கண்ணு தானே. அப்ப அந்த கண்ணை பிடிங்க கையில கொடுக்க வேண்டாம். கண்ணு வந்து தூரத்து பார்வை எனக்கு. தூரத்து பார்வை. ஆமா அப்ப எட்டி ஆம்பளை நின்னு கிட்ட பொம்பளைன்னா எங்க தெரியும்? கிட்டத்து பார்வை தெரியும். அதானே? சரி முதல்ல லாக்கப்ல தூக்கி வைக்கணும். அப்படியா? சரி. அப்ப நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்னையா? சாமி மன்னாரி மன்னரே முடி ராஜமன்னா அள்ளி நல்ல வருவாடி அகிலம் எல்லாம் பேருவாடி அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை குழந்தை வருவாடி ஆலம் பேருவாடி குழந்தை கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்லா குடும்பாவி நல்ல வருவாடி மலையாளம் பேருவாடி கட்டி பூஜை செய்ய மதுரை இல்லாமாவாவி மராஜமன்னா வைத்த பிராணனாக தேவி நாகக்கண்ணி இத்தனை வருடகாலோ மன்னா பிள்ளை நமக்கு ஏன் மன்னா பிள்ளை? மன்னா நான் தானா மலடா இந்த நாட்டில் வேர் மலடி இல்லையோ மன்னாதி மன்னா மகுட முடி ராஜமன்னா ஏ மன்னவா, நான்டா மலடான இந்த நாட்டில் வேர் மலடில்லையோ மன்னா. ஏ மன்னவா. பக்கத்து வீட்டுக்காரியும் சரி நானும் சேர்ந்து நான் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன்னு பக்கத்து வீட்டுக்காரி ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா. என்ன கட்ட மரமா இல்ல அக்குவாரி கண்ணா? ஏதோ ஒரு மரம் எனக்கு பிடிச்ச மரத்தை ஒரு தென்னம்பிள்ளைய வாங்கி வச்சேன். சரி ஐயா. நான் வச்சும் நம்ம போறாமைக்கு வாங்கி வச்சா. அவள் வச்சாலோ? ஆமா. சரி. அவளும் தண்ணிய ஊத்துனா. சரி நீ என்ன ஊத்துன? நானும் தண்ணியத்தான் ஊத்துனேன். தண்ணிய ஊத்துனியோ? அவளும் உர வச்சா. சரி. நானும் உர வச்சேன். நீ நல்ல உரமா வைக்க வேண்டியானே? நான் நல்ல இயற்கை உரமா ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாம் வச்சேன். அவ வச்ச என்ன தெரியுமா? அவன் யூரியா பொட்டாசியம். ஆமா யூரியா காம்ப்ளெக்ஸ் டிஏபி பொட்டாஸ் இத்தனை உரத்தையும் சேர்த்து கலந்து வச்சிட்டான். மட்டும் சேர்ந்து வச்சாங்க. ஆமா. ஒரு களமருந்து வாங்கி அடிக்க கூடாது? என்னது? நல்லா காய்க்கும். அப்படியா? அவளும் உர வச்சா நானும் உர வச்சேன் மன்னா. சரி. மரம் வளர்ந்து கொண்டே வந்தது. மரம் ரெண்டு மரமும் ஒன்னாத்தான் வளர்ந்துச்சு. சரி. ஆனாலும் வளர்ந்து வந்த காலத்துல என்னையா? கூட வச்ச தென்னம்பிள்ளை இல்லையா? கூட வச்ச
என்ன பிள்ளை காய்த்திருக்கு என்ன பிள்ளை வரவே இல்லை அது வந்து ஒரு வாரமா கோவில் திருவிழா பாரு. அப்படியா? அதனால அவங்களுக்கு கோவில் கூட பார்த்த அலுப்பு. அது வேற இல்லாம காத்து வேற அடிக்காம அமைதியா இருக்கு பாத்தியா? எனக்கு வார வரது எனக்குலாம் தெரியும். நம்ம வேற வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி தெரியுது. உறக்கம் வருதுன்னு அவ நினைப்பாவோ என்ன நீ துட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க, சரி என் உடம்புக்கு வரது உனக்கு என்ன தெரியும்? அதானே கேட்டேன். பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவ நினைப்பாவோ. 1000 தான் இருந்தாலும் சரி வீடான வீட்டுல முதல்ல மூதேவி வரணுமா சீதை வரணுமா? சீதேவி தான் வரணும். சீதை வரணுமோ? அப்ப செல்வாக்கு இல்லன்னா என்ன இருக்கு? சீதேவின்னா கட்டுக்கட்டா பணம். ஆமா ஸ்ரீதேவி வரத்தான் செய்யலாம். மக்கள் எல்லாம் நினைக்குது முதல்ல நம்ம வீட்டுக்கு ஸ்ரீதேவி தான் வரணும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாய்யா. 6 மணிக்கு மேல தலை வாராத. சரி 6 மணிக்கு மேல வீட்ல இருந்து தூத்து வெளிய தள்ளாத. அந்த குப்பையை வெளிய தள்ளலாம் தங்கம் வெளிய சேர்ந்து போயிரும். வெளிய போயிரவளா? அவ பீரோல்ல வச்சிருக்கால வெளிய போகுமா? அதானே பீரோல்ல வச்சு பூட்டி இடுப்புல சொறி வச்சிருக்கா சாவி இடுப்புல இருக்கும். இந்த குப்பையை கூட்டினா தங்கம் அதோட சேர்ந்துக்கிட்டு போகுதாம். அவ லட்சுமி பேர்வாளா வீட்டு. பெரியவங்க அந்த காலம் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. சரி அப்ப ஸ்ரீதேவி வரணும்னு சொல்லித்தான் இத்தனை கட்டுப்பாடு வச்சாங்க. ஆமாய்யா. ஆனாலும் ஸ்ரீதேவி வந்தா நம்ம வீட்ல நிம்மதி இருக்குமா? இருக்காது. கெட்டு கெட்டா பணம் கொடுப்பா. சரி தங்க ஆபரணங்கள் கொடுப்பா. சரி வீடு வாசல் கொடுப்பா. ஆமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு சரி என்ன செய்யவோ ஏது செய்யவோ வீடு கட்டவா அடவு வைக்கவா வட்டிக்கு விடவா ஆமா இல்ல யாரு எடுத்துக்கிட்டு போயிருவாங்களா அதானே அப்படின்னு டெய்லி அந்த அம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. சரி ஆமா கெட்டு வீடு பீரோல நிறைய பணம் இருந்தாலும் தங்க நகை நிறைய இருந்தாலும் சரி இடங்கள் ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் அது நமக்கு நிம்மதி தராது. இருக்காது. நல்ல 8 மணிக்கு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு சரி நல்ல பாய போட்டு 2 தலைவணியை போட்டு ஆமா 8 மணிக்கு நல்ல படுத்து நல்ல ஆள தூங்கி காலைல 5 மணிக்கு எந்திச்சோம்னா என்ன ஆகும்? அந்த உடம்பு எப்படி இருக்கும்? சோளகுள்ள போட்டு பெடச்செடுத்தத மாதிரி இருக்கும். தூக்கம் இல்லாம செல்வாக்கு வீட்டுல இருந்து என்ன செய்ய முடியும்? உறக்கம் இல்லாம செல்வாக்கு இருக்கும்னு சொன்னா நமக்கு நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா? அதாவது உலகத்தில் வந்து நிம்மதியான வாழ்க்கைனா என்ன தெரியுமா? என்ன? நோய் இல்லாத மனிதனும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தான். இந்த இரண்டும் இருப்பவன் தான் இன்னைக்கு பெரிய மனுஷன் பெரிய சொத்து உள்ள ஆளு. அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். கிரகத்துல நோய் இருக்க கூடாது சுத்தம் இருக்கணும். டீ கடைக்கு போனோமா அண்ணாச்சி சக்கரையை தூக்கலா போடுங்க 2 டீயை தாங்க. ஒரு டீயை போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு வாங்கி கம்பெனி அடிக்கணும். இருயாம நின்னுக்கிட்டு கேரு 2 வடையை கொடுமையா குடு உளுந்த வடை அப்படின்னு 2 வடையை வாங்கி சாப்பிடணும். சரி ஆமா கடைக்கு போனா என்ன பூரியை வாங்கி சாப்பிடணும். சரி என்ன பலகாரம் சாப்பிட்டா பிடிக்க கூடாது அளவுக்கு உடம்பு இருக்க கூடாது. சரி அப்ப நோய் இல்லாத மனிதனும் கடன் இல்லாத வாழ்க்கை இருப்பவன் தான் இன்னைக்கு பெரிய சொத்து உள்ள ஆளு. அவன் பெரிய சொத்து உள்ள ஆளு. கோடி கோடியா பணம் இருந்து என்னத்துக்கு கேப்பக்கூழ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதான் சுகர். அது தேவையா? வேண்டாம். எனக்கெல்லாம் சக்கரை வியாதி வந்து 4 வருஷம் ஆச்சு. சரி சக்கரை வியாதி. சரி அப்போ ஒரு பாயாசத்தை போட்டுருவோம். டெய்லி 2 மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வேற எந்த தேட்டமுமே கிடையாது. அப்படியா? ஆமா அந்த மாத்திரை போடுறதுனால. மாத்திரை போட்டீங்கன்னா உறக்கம் தானே வரும். அதனால ஒரே தூக்கம் தான் வருது. கோடி கோடியா நம்ம கிட்ட பணம் கொட்டி கிடந்தாலும் சரி அந்த மூதேவி அம்மா வந்து நம்ம மேல குடி இருந்தா தான் நமக்கு நிம்மதி. ஆமா நிம்மதி. ஒரு வழி இல்லாம சண்டை சடவு வந்து சரி என்ன செய்யனே வழி இல்லாம இருந்தோம்னு வைங்க. ஆமையா 10 நிமிஷம் படுத்து உறங்கி எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கனவு மாதிரி தெரியும். ஆமா அந்த உறக்கத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அவ்வளவு மதிப்பு. அதனால அம்மா பயிர் எடுக்கான தப்பா நினைக்க கூடாது. சரிதானே. ஸ்ரீதேவி வாரால வரலையோ அவ 2வது. அதுதானே. முதல்ல நிம்மதியா உறங்கணும்யா. ஆமா நிம்மதியா உறங்கணும். ஆமா அதான் பெரிய காரியம். அதானே கேட்டேன். நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா படுத்து உறங்கணும். நம்ம படுத்து நல்லா உறங்கணும். அதான் நல்ல வாழ்க்கை. எனக்கெல்லாம் உறக்கம் வரல. லேசா விட்டனா அப்படி உட்கார்ந்துட்டே தூங்கிடுவேன். நீ உட்கார்ந்த இடத்துல உறங்கிடுவே எனக்கு தெரியும். நீ பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி முழிச்சிட்டு இருக்க. எனக்கெல்லாம் உறக்கம் வரலன்னு வையே. உன்னை வாங்குவேன் திருக்குவேன் அடிப்பேன் கூப்பர் அடிச்சு பாடுப்பேன். கரெக்ட்
நீ உனக்கு டெய்லி வேலை தானே? அதேதான் கவலையா என்னது இருக்கு? அதானே கேட்டேன். 2 மணி வரைக்கும் தூங்குவாரு. போத குறைஞ்ச உடனே முழிச்சிருவாரு. மறுபடியும் ஒரு பாட்டு அடிச்சா தான் உறங்குவாரு. ரெண்டா தூக்கம் வரும். அப்படியே பழகி போச்சு. அப்படியாகவே இருக்கும்போது சரி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்னையா எங்க நவராஜமல்லா எனக்கு வாய்த்த பிராணனா நாடானமலடா நானே கையால வளர்த்த கதோரி காரம்பசு மலடா லடாஜி அண்ணா வீட்டையெல்லாம் சுத்தி வாரு புன மலடா ராஜி அண்ணா குப்பையில மேய்ந்து வாரு குப்பை கோழி மலடா ராஜி அது வேலையில மேய்ந்து வாரு நாடு மலடா ராஜி அது மலையெல்லாம் மேய்ந்து வாரு பசு மலடா ராஜி ஆரத்தி வளர்த்து வந்தேன் முதுகையுமே மலடா ராஜி மகாராஜா சமன்னாவோ மனம் தடைத்துதான் நானாலி அது மந்தையில காலா யாரோ மனம் தடைத்துதான் சுதானாலி அது வெளியில காலா யாரோ ஒரு பாம்பு மனம் தடைத்தான் இதாலி உள்ளதில காலா யாரோ ஒரு கொக்கு மனம் தடை இதாலி அது குளத்தில காலா யாரோ ஒரு கால மனம் தடைத்துதான் சுதானாலி அது கிளையில காலா யாரோ உருவி மனம் தடைத்துதான் சுதானாலி அது கொப்பதில காலா யாரோ நம் பிள்ளை இல்ல பாதகத்தி மகளை இல்ல மாபா பாவி இந்த பாவி நாம் மனம் தடை கடைதாலி பாவி நாம் மனம் தடை கடைதா பாங்கனத்தில் போய் விழ பாவி நாம் மனம் தடைத்தா பாங்கனத்திலையும் போய் விழணும் எனக்கு ஆணுக்கானும் இல்லை அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை ஆமையா என் மாடு மனம் தடைத்தா மந்தையில கூட்டத்தோட கூட்டமா போய் நிக்கும் அமனிக்கும் ஒரு கொக்குக்கு மனம் சடமா இருந்தா குளத்துல போய் ஒத்த கால்ல நின்னு வேடிக்கை பார்க்கும் ஆமா ஒரு பாம்புக்கு மனம் கிடைத்தா பசுங்குள்ளிலே சுருண்டு படுத்துக்கிடும் ஆமையா ஒரு காக்கைக்கு மனம் கிடைத்தா அது காட்டுக்குள்ள போய் காலாரும் காலாரும் ஆனா நான் பிள்ளை இல்லா பாதகத்தி பாதகத்தி நான் முதல்ல இல்லா மாவாவி ஆமையா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா பொட்டை பிள்ளை இருக்கா அதானே ஒரு கேட்டேன் ஆம்பளை பிள்ளை இருந்தா என் பிள்ளை வீட்டுக்கு போய் நான் 4 நாளைக்கு இருந்துட்டு வரேன் அவன் ஜடவாடுறேன் அப்படின்னு அவ வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கலாம் ஆமையா ஒரு பொட்டை பிள்ளை இருந்தா நான் பெத்த பிள்ளை இருக்கு அவ வீட்டுல போய் 4 நாளைக்கு நான் இருந்துட்டு வரேன் இருந்துட்டு வரேன் அப்படின்னு அவ வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கலாம் சரி எனக்கு அதுலயும் இல்ல இதுலயும் இல்ல நான் யார நம்பி போக யார நம்பி போவதி குழந்தைகள் அழுவுத. பாவி நான் பாங்கனத்துலதான் போய் விடன்னு எனக்கு வேற வழி இல்லையே குழந்தைகள் அழுவுத. ஆ நான் என்ன கத்திரிக்காவா கடையில போய் கொடுக்க உனக்கு? அதானே கேட்டேன் இல்ல மாங்காவா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க? சரி ஒரு பிள்ளைய பத்தி எடுக்கணும்னா ஆண்டவனார் அனுக்கிரகம் இருந்தா தான் அழகான பிள்ளைய பார்க்கலாம் ஆமா ஆ, சரி அப்படி இல்லைன்னு சொன்னா பிள்ளைய பத்தி எடுக்க முடியுமா? முடியாது அதாவது ஆ ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாம்னு சொன்னா ஆமையா அப்பா என்ன வேலை பார்க்காரோ அவருக்கு அந்த கை வேலையை மாத்தி கொடுப்பான் ஒரு வயசுக்கு பிறகு. அதானே கேட்டேன் ஒரு பொட்டை பிள்ளை இருந்தா அம்மாவுக்கு என்ன கை வேலை இருக்கோ ஒரு வயசுக்கு பிறகு அதை மாத்தி கொடுக்கும். அந்த அம்மா சோறு வாங்கினா அந்த பிள்ளை ஒரு குழம்பு வைக்கும். அந்த அம்மா துணி சோ போட்டா அந்த பிள்ளை அலசி காய போட்டுரும். அந்த அம்மா வீட்டுல பாத்திரம் கழுவுனானா இந்த பிள்ளை பாத்திரத்தை கழுவும். ஆமா கவுத்தி வைக்கும். ஆமா ஒரு வயசுக்கு மேல தாய்க்கு முடியலன்னா அந்த பொட்டை பிள்ளை அந்த வேலையை பார்க்கும். சரிதானே அத மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன அந்த அப்பா சரி ஒரு பூயாவரம் பார்த்தா அந்த பிள்ளை பூயாவரம் பாப்பா. சரி அவர் காய்கறி வியாபாரம் பார்த்தா அந்த பிள்ளை ஒரு காய்கறி வியாபாரம் பாப்பான். சரிதானே அவர் டீ கடை வச்சா இந்த பிள்ளையும் டீ கடை வச்சிருவான். ஆமா படுத்துருவேன். நல்ல பிள்ளையா இருந்தா டீ கடை வைப்பான். சரி ஒன்ன மாதிரி நீ பத்த பிள்ளைனா என்னையும் அப்பா கோட்டை அடிச்சா பிள்ளை புள்ள அடிப்பான். அதானே கேட்டேன். கரெக்ட். நானே மாப்பிள்ளையும் ஜாயிண்ட்கார மாப்பிள்ளையும் தீபாவளிக்கு போய் வரிசையில் நின்னோம். அவர் கோட்டரு அவர் பெத்த பிள்ளை புல்லு. ஆமா தீபாவளிக்கு போய் வரிசையில் நின்னோம் நானும் மாப்பிள்ளையும். சரி எந்த வருஷம்னு கேட்கணும். ஒயின் ஷாப்ல ரேஷன் கடையிலயா? ரேஷன் கடைக்கு நாங்க எதுக்கு போறோம்? ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கி கொடுக்கலாம்ல வீட்டுக்காரிக்கு. வாங்க மாட்டோம். அங்க ரேஷன் கடைக்கு வரிசையில நின்னா அவளுக்கு வெக்கமா இருக்கான். வெக்கமா இருக்கு. ரேஷன் கடையில வரிசையில நின்னு அரிசி வாங்க வெக்கமா இருக்கான். சரி குவாட்டர் கடையில நிக்க நல்ல குளுமையா இருக்கு. அதானே கேட்டேன்.
நாங்க ரெண்டு வரிசையில போய் நின்னோம். சரி. திடீர்னு எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு போன் வந்துச்சு. எப்படி? உடனே போனை அட்டன் பண்ணாரு. சரி. ஹலோ அப்படின்னாரு. உடனே அவர் மாமன் பேசுறாரு. எப்பா எங்க நிக்க அப்படின்னாரு. சரி. ஏன்னா நான் தீபாவளிமா அப்புறம் எங்க நிப்பேன், என் கோட்டை கட்ட தான் நிக்க அப்படின்னு வரிசையில் நிக்க அப்படின்னாரு. சரி. எனக்கு தெரியுது உனக்கு பின்னாடி தான் நான் நிக்கேன். சரியா போச்சு. எனக்கு சேர்த்து ஒரு ஆப்பு வாங்க அப்படிங்காரு. அப்படியா? இல்லன்னா அதுல உள்ள உனக்கு ஆப்பு வேணுமா இல்ல குவார்டர் வேணுமா? ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டா. உனக்கு ஒரு ராயல் அக்கார்டு வாங்கி தரட்டா? அந்த கார்டை தான் வாங்கிட்டா. இல்ல ஒரு சானக்ஸா வாங்கி தரட்டா? இல்ல கோல்கொண்டா வாங்கிட்டாங்க. கோல்கொண்டா விண்டேஜ். கோல்கொண்டா விண்டேஜ் வாங்கி தரட்டா? வாங்கிட்டா. அது வேண்டாமா? உனக்கு விஸ்கி வாங்கி தரேன். அது வாங்கிட்டா. இல்லன்னு சொன்னா ஒரு வாட்டி பினாயில் வாங்கி கொடு. ஒரு மானிட்டர் வாங்கி தரேன். மானிட்டரா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா ஆமா, கீழே லாத்தி தள்ளிரும். பேசாம உனக்கு ஒரு பயிரும் பாட்டில் வாங்கி தரேன். அப்படியா? ஆமா, நல்லா அடிச்சுக்க. இது நல்ல யோசனை. எந்த பேரும் சாவட்டும், நான் மொச்ச பயிரும் தோசை நீங்கம்கா. ஆமா, பிறகு நீ போன அன்னைக்கு மொச்ச பயிறு தான், சுண்டல் தான், சரி, முறுக்கு தான், மாவு தான். பேத்திக்கு 2 புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பாவநாசம் கூட்டிட்டு போவாங்க. பிறகு நாளைக்கு எனக்கு கொண்டாட்டமா தானே இருக்கும். ஆனா நான் எழுதி வச்சுட்டு தான் ஜாவேன். எப்படி? என் பேத்தி அச்சங்குன்றத்துல இருந்து வருவா. வந்தான்னு சொன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது, ஒரு பண்டத்தை கொடுத்துட கூடாது அப்படின்னு நான் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போவேன். வீட்டுல விட்டுற கூடாது அப்படிங்க. நீ எழுதி வச்சுட்டு தான் போவேன். சரி. உன் உயிர் எப்போ பிரியுதோ அப்பவே நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். எழுதி வச்ச தாளை கிழிச்சு போட்டுருவியோ? எழுதி வச்ச தாளை கிழிச்சிட்டு ஆட்சியை கரெக்ட் பண்ணி என் கைக்குள்ள போட்டுக்கிடுவேன். ஆட்சியை கைக்குள்ள போட்டுக்கிடுவாங்க. சரி, எப்படியா நீ நல்லபடியா இருந்தா சரிதான். இன்னொன்னு சொல்லுதேன் கேளு. என்ன சொல்ல போற? என்கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஆவியா வரணும்னு மட்டும் நினைக்காத. ஆவியா வந்து நாங்க ஆவியா வந்தேன்னு வைகி நான் ஆரங்கிட்டு எங்கேயும் கொண்டு போட்டு வந்துருவேன். இல்ல புளிய மரத்துல நச்சுன்னு அரைஞ்சிருவேன். ஆணியா ஆவியா வந்து கொடுத்துக்கார குப்புற தள்ளி மேல போய் படுத்துக்கிடுவேன். ஆமா, எந்திக்க விடாம. ஆமா, எந்திக்க விடாம. சரி, என்ன செத்து போறோம்னு வைங்களேன். சரி. நம்ம செத்து போகும்போது யம தர்மராஜா யமலோகத்தில் இருந்து ஒரு நூல் இலையில தான் நம்ம உயிரை எடுப்பாராம். ஆமா. அப்ப ஒரு நூல் இலையில நம்ம உயிரை எடுக்கும் போது என்னய்யா அந்த நூலை அந்துட்டுன்னு வைங்க. சரி. நமக்கு நல்ல வாழ்க்கை இல்ல. இல்ல இல்ல, நீ எப்ப போவோம்னு கோயில் சொல்லிட்டே இருக்க. அந்த நூல் இலை அந்து போகாம அப்படியே எடுத்துட்டாருன்னா நமக்கு வந்து நம்ம அதுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆனா எங்க தாத்தால முக்குக்கு 300 பேயா வருவாரு. அப்படியா? நல்லவங்களா இருந்தா அப்படியே எடுத்துக்கிடுவாரு, தெய்வம் ஆயிருவாங்க. ஆமா, நீ இருக்க இருப்புக்கு முக்குக்கு 300 பேயா தான் தாளக்காரரை குப்புற தள்ளிடுவேன். ஆவியா வந்து பாப்பேன் உடுக்காருன்னு பாரு. சரி. அவரு ஏழை இங்க வராதான் அடிப்பாரு. நீ யாரனாலும் தள்ளு. மாந்திரவாதி இன்னைக்கு எத்தனை மாந்திரவாதி இருக்காங்க. அப்படியா? ஒரு மாந்திரவாதி வச்சு உன்னை ஆரம் கட்டி ஆத்துல கொண்டு போட்டேன். ஒரே அரை. அப்படியா? அசைய முடியாத ஒரு பக்கமும். சரிதானே? அதை செய்யுங்க. அத மாதிரி என்ன நல்ல பிள்ளையா இருந்தா தான் அப்பா வேலையை பாப்பான். சரி. ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளையா இருந்தா அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கானு பேர் வாங்கிட்டு போவா. அவன் தாத்தா கொஞ்ச நாளை பிழைச்சுக்கிடு. என்ன பிழைச்சுக்கிட? சரி சரி, நீ நல்லா இருக்கும், உனக்கு ஒரு குறையும் வராது. நீ உன் வாயினால என்ன சொல்லணும் தான் இந்த வாயை சொன்னேன். சொல்ல உனக்கு மேன்மதான். மேன்மதானா? சரி. என் பேத்தி கூட நான் பேத்தி கூட எப்ப பாட வந்தானோ அன்னையில இருந்து நமக்கு மேன்மதான். ஆமா. சில்ற சுட்டுக்கிட்டு போலாம். அதனால வரைக்கும் காமாட்டில தான் கிடப்பேன். எதுக்கு? காசு வாங்கணும்ல. ஆமா, அதுக்கு இப்பமே நான் சரி கட்டுவேன். சரி. உன் சீட்டு கிழிக்கப்படும். என் சீட்டை கிழிச்சாலும் நான் ஒட்ட வச்சிருவேன். உன் சீட்டை கிழிக்கத்தான் போறேன். நான் என்ன சொன்னாலும் நான் பேத்தி என் ஆயுசு வரைக்கும் உன் கூட இருந்து பாடிட்டு தான் போவேன். சரி. துன்பத்தை தாங்க முடியாது. அப்பா அப்படியா? நம்ம கதை நாளைக்கு விடிய காலம் பேசுவோம். எனக்கு பூரா ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர் நிறைய இருக்கு. பேர் என்னன்னு பார்த்த? நான் வந்தேன். அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி எனக்கு ஆணுக்கு ஆண் இருந்தா அப்பா வேலையை மாத்தோம், பிள்ளை இருந்தா என் கை வேலையை மாத்தோம். ஆணுக்கு ஆண் இல்லை, அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை மன்னா. வாழ்ந்திருந்து 2 பேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்துதானால் வழி அனுப்ப ராமனுக்கு பிள்ளை இல்லை. சேர்ந்திருந்து 2 பேரும் சிவலோகம் சேருங்காலம் வந்தால் சேர்ந்தனுப்ப ராமனுக்கு பிள்ளை இல்லையே மன்னா. அப்படி மாண்டு மடிந்து நம்ம மரணலோகம் சேர்ந்தோமையானால் நமக்கு எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி ஐயா? மன்னா